ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ, ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். வளமுடன் வாழ்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வாழ்க வளமுடன்னு சொல்லாதீங்க, வளமுடன் வாழ்கன்னு சொன்னார். அதனால நம்ம மாற்றிக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்குவோம். 30 வருஷமா வாழ்க வளமுடன்னு சொல்லி பழகிட்டோம். அதனால நம்ம முயற்சி எடுக்கிறோம். பயிற்சி தானே, எல்லாமே பயிற்சி தானே. நடுவில் நடுவில் பழைய மாதிரிக்கு வந்துச்சுனால தவறாக எடுத்துக்காதீங்க. இப்போ நமக்கு இப்போ நம்ம இப்போ இந்த கண்டென்ட்டில் அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு உதவி தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரேலி இது ரிசல்ட்டோட டேட்டை வச்சு தான் நம்ம ஸ்டாக்ஸை பிக் பண்ணிட்டு இருக்கிறோம். 6ஆம் தேதிக்கு நிறைய ஸ்டாக்ஸுக்கு கொடுத்துருந்தாலும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், எஃப்ஐஐஎஸோட 6ஆம் தேதி ரிசல்ட்டில் வரக்கூடிய அந்த லிஸ்ட்டில் எஃப்ஐஐஎஸோடதும் பாசிட்டிவாக இருக்கணும். இது அக்குமுலேஷன் அதே மாதிரி டிஐஎஸோடதும் பாசிட்டிவாக இருக்கணும். இந்த 2 ஸ்டாக்குக்கு இந்த 2 இதுக்கும் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். இந்த 2ம் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அப்படி வரும்போது இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்க ஜிஹெச்சிஎல் அப்படிங்கிற கம்பெனிக்கு 0.33% எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க பாசிட்டிவாக. அதே மாதிரி எம்எஃப்பும் 0.37% ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து செய்வோம். இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபண்டமெண்டல்ஸை பார்த்துக்குவோம். இவங்க யார் அப்படின்னு சொன்னால், ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் அண்ட் ட்ரேடிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் தான். இப்போ இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் அண்டர் ரேடாருக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போ கரண்ட் ப்ரைஸ் 514. இதில் ரூ. 3 கடைசி நாள் ட்ரேடிங்கில் இறங்கியிருக்கிறான், வெள்ளிக்கிழமை ட்ரேடிங்கில். இதில் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. அதனால இது கொஞ்சம் வாலட்டாலிட்டி கொஞ்சம் கூட தான் இருக்கும். அந்த புரிதலோடு நம்ம இந்த ஸ்டாக்கை நம்ம அப்ரோச் பண்ணுவோம். டியூரபிலிட்டி ஸ்கோர் 70 இருக்குது. ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா. வேல்யூவேஷனும் அதுக்கு ஈக்குவலாக போய்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கே வாய்ப்பு இருக்குது. மொமெண்டம் தான் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால பிக்கப் ஆகலை. 50க்கு மேலே போச்சு, 55க்குலாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மொமெண்டம் பிக்கப் ஆகும். இவங்க அனாலிசிஸ்ட் ரூ. 660 டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம நம்மளுடைய கால்குலேஷனில் என்ன ப்ரைஸ் வருதோ அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். அதுக்காக நம்ம இந்த ப்ரைஸையும் இக்னோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இவனுடைய கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், டெப்ட் டு ஈக்விட்டி 0.1 இருக்குது. அப்போ கடன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறது நமக்கு புரியுது. அக்செப்டபிள் ரீஜன் ப்ளஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதும் புரியுது. கரண்ட் ரேஷியோ பார்த்தோம்னா 4.7. நமக்கு கரண்ட் ரேஷியோ 1.5 இருந்தாலே நமக்கு போதும், இல்லாட்டி 2 இருந்தாலே போதும். இவன் அதை காட்டிலும் 3 மடங்கு, 1.5 காட்டிலும் 3 மடங்கு கூடவே எடுத்திருக்கிறான். கரண்ட் லைபிலிட்டியை மீட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு கையிருப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஆர்ஓசியும் ஆர்ஓஇயும் பார்த்தோம்னா எபவ் 25%க்கு மேலேயே இருக்கிறான். அப்போ ஸ்ட்ராங் ரிட்டர்ன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துகிட்டு இருக்கு. இதில் நமக்கு ரொம்ப கவரக்கூடிய ஆச்சரியம் என்னன்னாக்க, பிஇ 5.5 தான் இருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூடுக்கு கீழே தான் இருக்கிறான் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். அதே மாதிரி பிபி 1.2 தான் போய்கிட்டு இருக்கிறான். ப்ரைஸ் டு புக் 1.2 தான் போய்கிட்டு இருக்கிறான். அப்போ இதுலேயும் நமக்கு ஒரு நிறைய கேப் இருக்குது. ஆனால் இண்டஸ்ட்ரி பிஇலாம் பார்த்தோம்னா 49 இருக்குது. சரி, இப்போ நமக்கு அனாலிசிஸ்டோட 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் 83.2 இருக்குது. இவங்க சர்ப்ரைஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 12% சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னா 83 + 12 95 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பீட்டா இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஆனால் இந்த கம்பெனி பீட்டா 0.76 தான் இருக்குது, 1 கூட இல்லை. அதனால நிஃப்டியோட இதுக்கு ஏற்ற இறக்கத்துக்கு பெரிய லெவலில் இல்லை, ஒரு அளவுக்கு தான் பாதிப்பு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இவங்க கன்சஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராங் பை கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இவனோட இந்த கன்சாலிடேட் ரிசல்ட்டுக்கும் ஸ்டாண்ட் அலோனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. புக் வேல்யூவில் மாத்திரம்தான் ஒரு 2-3 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ இவன் என்ன பண்ணுறான், இவனோட இந்த ஃபிகர்லாம் தூக்கி நம்ம எக்ஸலில் போட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இந்த இடத்துல பிஹேவியர் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்ன பண்ண வேண்டியிருக்கு, போன மார்ச் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டிசம்பர் குவார்ட்டர் காட்டிலும் ஒரு 2 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி மார்ச்சில் அது மாதிரி கம்மியாக இருக்கான்னா அப்படி இல்லை. அவன் 10 பாயிண்ட் ஏற்றி வச்சிருக்கிறான். இது 2021 டிசம்பரை காட்டிலும் ஒரு 11 பாயிண்ட் ஏற்றி வச்சிருக்கிறான். ஸோ இப்போ இறக்குறானா ஏற்றுறானா அப்படிங்கிறது நமக்கு 2 பக்கமுமே இருக்கிறதுனால இப்போ எப்படி கொண்டு போக போகிறான்னு நமக்கு தெரியல. அதனால நம்ம என்ன சொல்கிறோம்,
இந்த இடத்துல மார்ச் மாசத்தோடைய முடிவ வச்சு நம்ம எடுத்துக்குவோம். ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு முடிவு வச்சு எடுத்துக்குவோம். ஆனா, இதுக்கு வந்து குரோத்ல வந்து ஒரு அதாவது குரோத்ல வந்து ஒரு ஹோப் இருக்கு அப்படிங்கிறத மாத்திரம் இப்ப நம்புவோம். இப்ப நம்ம போட்டிருக்கக்கூடிய பிரைஸ் எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸா தான் நம்ம வச்சுக்கணுமே தவிர்த்து, அத வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னாக்க, ரிசல்ட் திங்கட்கிழமை வந்ததுக்கு பிறகு ஏன்னா அது வந்து ஆனுவல் ரிசல்ட்டா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால, புக் வேல்யூலயும் சேஞ்சஸ் இருக்கும். அதே மாரி இங்க இது வந்து இபிஎஸ்லயும் சேஞ்சஸ் இருக்கும். டிடிஎம்லயும் சேஞ்சஸ் இருக்கும். எஸ்டிமேஷனும் மாறும். ஸோ, இப்ப அத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைனலா பார்க்கணும். இப்ப இருக்கிறத ஒரு ரெஃபரன்ஸ் பிரைஸா நம்ம வச்சுக்குவோம். நம்ம ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஒரு ஃபாலோ அப் போடுவோம். ஃபாலோ அப்ல நம்ம வந்து பார்த்துக்குவோம். சரி, நம்மளுடைய ஃபார்முலால வந்து ஃபேர் பிரைஸ் ஃபார்முலா இது வந்து ஃபேர் பிரைஸுக்காகன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபார்முலா போட்டிருக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய புக் வேல்யூவே பார்த்தோம்னாக்க, இது ஃபேர் பிரைஸ் வந்து 808 நமக்கு கிடைக்குது. 808 இருக்கு. இப்ப அவன் 510ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல இருந்த எல்லா டீட்டெயில்ஸையும் தூக்கி எக்ஸெல்ல நம்ம போட்டுட்டோம். இது வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. எதுக்கு ஸ்டாண்ட் அலோனுக்கும், கன்சாலிடேட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அதனால இத பூரா நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம். இந்த இடத்தையே நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ஸோ 747 747 நம்ம வந்து வச்சுக்குவோம். 747 நம்ம வந்து வச்சுக்குவோம். 747 அது வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. 747 வச்சுக்குவோம். இதில 860 நான் வந்து எப்படி போட்டேன் அப்படின்னு சொன்னா, சப்போஸ் இவன் 2 பாயிண்ட் கம்மியா எடுக்குறான்னு வச்சுக்கங்களேன். 2 பாயிண்ட் கம்மியா எடுக்குறான் அப்படின்னு சொன்னாக்க, என்ன வருது அப்படின்னாக்க, இந்த இடத்த ஃபுல்லாவே ஆல்டர் பண்ணுவோம். ஆல்டர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், இங்க வந்து 8ன்னு போட்டோம்னாக்க, 860 வருது. இத பேஸ் பண்ணி தான் நான் 860 அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறேன். அடுத்து 2 பாயிண்ட் கம்மியா வந்துச்சுன்னா, அப்படிங்கிறதுக்காக அதனால நான் 860 நான் வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த 23 வந்து இந்த இதுல வந்து இருக்கக்கூடிய 23 வரப்போறானா இல்லையான்னு தெரியல. 860, 903ன்னு வச்சுக்குவோம். ஆனா, இப்ப இந்த 3 குமுலேட்டிவோட இதுவும் இருக்குல்ல, ரிசல்ட் இருக்குல்ல, இபிஎஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு அமௌண்ட் ஏறணும் பார்த்தீங்களா? அந்த அமௌண்ட்டுக்கு வந்து 1243. இப்ப திங்கட்கிழமை ரிசல்ட் வந்தோனே இங்க ஒண்ணு போடுவோம். அப்ப அதுக்கு ஏத்த மாரி இது மேல ஏறும். எ இதெல்லாம் வந்து மாறாது. இது மாறாது. டிடிஎம் மாறும். ஆனுவல் எக்ஸ்பெக்டேஷன் அடுத்த வருஷத்துக்கு தான் மாறும். இந்த வருஷத்துக்கே இன்னும் கவர் பண்ணலைங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். அதனால நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, 1243 நம்ம போடுறோம். 860 மார்க் பண்ணிக்கிறோம். 900யும் மார்க் பண்ணிக்கிறோம். 1200 அதையும் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த சைடு வந்து அ த 1314யும் மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து வரப்போறானா இல்லையான்னு தெரியல. ஏன்னா சர்ப்ரைஸ் வச்சா தான் 1372 வரும். சர்ப்ரைஸ் வைக்கல அப்படின்னு சொன்னாக்க, இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இந்த ரேஞ்சுக்குள்ள ஏதோ ஒரு ரேஞ்ச் 1300லயோ இல்ல 1200லயோ நமக்கு டர்ன் அப் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல கீழ அடிச்சு விட்டான்னு வச்சுக்கோங்க. இது பாட்டு 4, 5ன்னுலாம் போட்டான்னு வச்சுக்கோங்க. 4, 5ன்னு போட்டான்னாக்க, இது ரொம்ப கீழ இறங்கிரும். ரூ. 600 இப்ப 5 தான் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. ரூ. 650 வந்துரும். அப்ப இவன் வந்து அவன் போட்டான் பார்த்தீங்களா? இவன் போட்ட எஸ்டிமேஷன் இதில ஓடியாந்துரும். 5 வந்தான்னாக்க, 5 தான் இவன் வந்து இபிஎஸ் எடுக்க போறான்னாக்க, இவன் போட்டிருக்கக்கூடிய எஸ்டிமேஷனுக்கு நமக்கு வந்துரும். அதனால நம்ம வந்து ரிசல்ட்ல வந்து என்ன வருதுங்கிறத பார்த்துட்டு, நம்ம வந்து அந்த இடத்த மார்க் பண்ணிக்குவோம். அந்த ரிசல்ட்ல என்ன வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்குவோம். அதுக்கு மேல செகண்ட் குவார்ட்டர்ல உடைச்சு போறத பேஸ் பண்ணி தான் இருக்கு. சரி, இப்ப இவனோடத எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ்ல நான் வந்து ஒரு டென்டேட்டிவ் கைடன்ஸ்க்காக தான் நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அவன் 5 போடப் போறானா, 8 போடப் போறானான்னு தெரியல. அதுக்கு ஏத்த இபிஎஸ் எவ்வளோ வரப்போறான்னு தெரியல அந்த குவார்ட்டருக்கு. அத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதனால இப்போதைக்கு இருக்கிறது டென்டேட்டிவ் கண்ணு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப நம்ம இந்த வீடியோ போட்டுட்டோம். இப்ப இவனோடது பார்த்தீங்கன்னா, நம்மளோட இதுல ஏற்கனவே மார்ச் மாசம் முடிஞ்சு 2ண்ட் குவார்ட்டர் வரைக்கும் சூப்பரா ஏறுறான். அப்புறம் 3ர்ட் குவார்ட்டர், 4த் குவார்ட்டர்லாம் அ குறைஞ்சிடுறான். அ ஃப சாரி 1st குவார்ட்டர் வரைக்கும் நல்லா ஏறுறான். அப்புறம் 2ண்ட் அண்ட் 3ர்ட் குவார்ட்டர்லாம் குறைஞ்சிடுறான். ஸோ, அப்ப ஜூன் மாசத்துக்கு நல்ல ரிசல்ட் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதனால வந்து ஜூன் மாசத்தோட ரிசல்ட் வரைக்கும் கன்டினியூஸா இது ஏறும். ஏன்னா இப்ப மே மாசம் வந்துருச்சு. ஜூன் ரிசல்ட் ஜூலைலயோ, ஆகஸ்ட்லயோ ஓடியாந்துரும் இல்லீங்களா? அதனால அது கன்டினியூஸா அந்த டார்கெட் வரைக்கும் மேல ஏறிட்டு கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த ரிசல்ட் வந்த உடனே நம்ம கடகடன்னு முடிச்சு போட்டு, நம்ம எல்லாத்தையும் அன்னைக்கு சாயங்காலமே பப்ளிஷ் பண்ணி விட்டுருவோம். அன்னைக்கு நைட்டே பப்ளிஷ் பண்ணி விட்டுருவோம்.
பண்ணி விட்டுருவோம். அது மாரி பார்க்கலாம். ஸோ, அப்ப இது வந்து டென்டேட்டிவா இருக்கிறதுனால நான் இப்படி வச்சிருக்கிறேன். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, கன்வின்சிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து ஃபாலோ அப்ல தான் இத நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியும். இதோடைய பிரைஸ் ரேஞ்ச. தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே!